இந்த மனோஜ் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற ரோகிணியவை ஒன்றும் பேசாமே விட்டுட்டு நல்லதே நினைக்கிற முத்து மீனாவையும் ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறான். அந்த கோபம் தாங்காமல் மீனா ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க 2 பேரும் ரோகிணியையும் மனோஜ் மண்டையும் உடச்சி விட்டா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து எப்படியாச்சும் ஒரு வழியாக அவங்க மாமியாவோட கடையை வாங்கி கொடுக்க கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் எல்லாமே பார்த்து பண்ணினோன்னே அருண் வந்து தான் செஞ்ச மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் கார்பரேஷன்காரர் வந்து இப்படி எனக்கு ரெக்கமெண்ட் எல்லாம் பிடிக்காதுன்னு டைரெக்டாக நேரடியாக வந்து சொன்னாங்க. அவருக்கு வேணாம் ரெக்கமெண்டில் வந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு லெட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவேன். கார்பரேஷன்காரர் வந்து முத்து பார்த்து பேசுகிறப்ப அவங்களும் என் வீட்டுக்காரம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரர் தாங்க, என் சகலை தான். அவனும் இந்த பிரச்சனைக்காக வந்திருப்பானாட்டிருக்குது. சரி அவன் சொன்ன மாதிரியே இது பண்ணி கொடுத்துருங்க, நான் வந்து தலையிட்ட மாதிரி காட்ட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நீ நான் இவ்வளோ தூரம் நல்லது பண்ணிவிட்டு நீ இப்படி பண்ணுற, அவன் என்ன கேட்டால் அவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்கள மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் அவங்க ஃபேமிலி தப்பு செஞ்ச மாதிரி தானே அவன் சொல்லி காட்டிட்டு போகிறான். ஆனால் நீ அப்படியா தப்பு செய்யவே இல்லை, அடுத்தவங்கனால தான் இப்படி எங்கள் மாமியாவுக்கு இவ்வளோ ஒரு கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அதை நிரூபித்து காட்டினேன். நீ நல்லவனா அவன் நல்லவனா? என்ன முத்து நீ இப்படியெல்லாம் இருக்கிற, ரொம்பவே ஓவராக நல்லவனாகவே இருக்காத, இன்னும் ஏறி போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன்காரர் அட்வைஸ் பண்ணுறாரு. இல்லைங்க, அவருக்கு எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மனவிரோதம் இருக்குது. அந்த மனவிரோதத்தினால இதே நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சது என் மேலே இன்னும் அவர் கோவப்படுவார். அவர்னால தான் இந்த கடை வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார்பரேஷன்காரர்கிட்ட சொன்னானே, இவ்வளோ நல்ல மனசுக்கு நீ என்றைக்குமே நீ நல்லா இருப்ப, சரி நான் அதே மாதிரியே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சரி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிடுறாங்க. அண்ணாமலை எடுத்துகிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்ட்டு. ஏதோ ஓரளவு சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்குதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடை வந்துடும், கோயில் பக்கம் கடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப மீனா வர்ற, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்படி என் வண்டி காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு, நீங்கள் ஆசாசியாக வாங்கி கொடுத்த வண்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், எப்படின்னா கோயிலில் தான் நிப்பாட்டிட்டு உள்ளே எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தா. அப்போ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டி. அங்கே எல்லா பக்கம் மக்கள் எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னானியா. விஜயா இருந்துட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறா. இவளுக்கு இவளுக்கு ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் அடுத்ததே கெட்டது நடக்கும். இவன் ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திட்டுவான். மனோஜ் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அதனால முத்து கோவப்பட்டுக்கிட்டு தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு சொன்னானியா. அண்ணாமலை இருந்துகிட்டே நீ அவங்ககிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுத்துட்ருக்காத, கம்முன்னு பேசாமல் இரு, உன் விஷயத்தில் அவன் ஏதாச்சும் தலையிடுறானா அப்படின்ட்டு அண்ணாமலையும் மனோஜ் திட்டுறாங்க. என்ன அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், பூக்கடையை ஆரம்பித்தா அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஆரம்பித்து அசிங்கப்பட்டுட்டு உட்காந்துருந்தேன். இப்போ வண்டியை வாங்கி கொடுத்து வண்டியில் கொண்டு போய் விற்கிறேன்ட்டு இப்போ அந்த விதையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறா. ஒவ்வொரு படியே ஏறுற மாதிரி இருக்குது, அடுத்த படியே கீழே சருங்கி விழுகுதா. நாங்கள் 2 பேரும் பேசுகிறது எனக்கு தப்பு இல்லையல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறா. அண்ணாமலை கோவம் தேவையில்லாமல் நீ இப்போ மீனாவை நினைக்காத, மீனாவுக்கு என்றைக்கும் நல்லதாக நினைக்கும். அவன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதுனால அவங்களுக்கு வேண்டாதவங்க தான் இந்த மாதிரி வேலைத்தனமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது யார் என்னன்னு என் பையன் முத்து கண்டுபிடிச்சி அவனுக்கு நல்ல தண்டனை கொடுப்பா, நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொன்னானே. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அவளைய நல்லவளாகவே நீங்கள் நினச்சிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இதில் வேறு மனோஜ் 2வது ஒரு ஸ்டோர் ரூம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரோஹிணி இருந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு தான் பார்ட்னராக சேர்த்திருக்கேன், நான் ஐடியாவில் தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாம், நீ பணக்காரன்னு சொல்லி ஏமாற்றி வந்தவ தானே, நீ வேலைத்தனமான பண்ணாமையே இருப்ப, பண்ணு உன் குடும்பத்துக்காக தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட வச்சு அது கோயில் நிர்வாகியை பிடிச்சி கொடுத்தானே. அவன் சொல்லிடு, இத்தனை இதையும் செய்யறதுக்கு சிந்தாமணி தான் காரணம், சிந்தாமணிலேருந்து இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை சொல்லிடுறான். அது கார்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட முத்து சொல்லுவான். அவன் என் வீட்டுக்கார அம்மாவுக்கு இப்போ பார்த்தாலும் குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அவனும் இதேமாரி பூ டெக்கரேஷன் பண்ணுறவங்க தான், அதனால் என் பொண்டாட்டி டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய கிடைக்குதுங்கிறனால என் பொண்டாட்டிக்காக இதுதான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். சரி அந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேங்க, இந்த இது மட்டும் ஸ்லோவாக முடித்து என் மாமியாருக்கு கடை வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சரி இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன், நீ லெட்டர் மாதிரி எழுதி கொடுன்னு சொன்னாலே. எனக்கு லெட்டர் எழுத தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறேன். என் அசிஸ்டண்ட் எழுதி கொடுத்துருவாங்க, நீ சைன் மட்டும் பண்ணி கொடுத்துருப்போன்னு சொன்னது. சரின்ட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்க ஆஃபீஸர் வீட்டுக்கு போவேன். அங்கே அருண் வருவார். அருண் அவங்க அத்தைக்கு
கடை விற்கிற மாதிரி இந்த மணி எழுதிட்டு வந்து தருவார். இது வந்து இன்ஸ்பெக்டரே சிபாரிசு லெட்டரோட கொண்டு வந்து கொடுக்கறதுனால அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்படி திட்டிடுறாரு, எனக்கு சிபாரிசுங்கிறதே ஆகாது, நீ வேறு இன்ஸ்பெக்டர் மூலியமாக சிபாரிசுன்னு வர, அதனால் நடக்காது அப்படின்னு சொன்னோடைய முத்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அவருக்கு பண்ணி கொடுங்க, அது எங்கள் மாமியார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் செஞ்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், நீங்களும் அதே மாதிரி எல்லாத்துட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப ஆஃபீஸர் இருந்துட்டு முத்துவை பார்த்துட்டு பாராட்டுறாரு. நீ இவ்வளோ மனிதாபிமானத்தோடு இவ்வளோ பெருந்தன்மையோடு இருக்கிற, நீ என்றைக்குமே நீயும் ஒய்ஃபும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. கூறிட்டாருன்னு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் தான் இந்த இதை கடையை வச்சு கொடுத்தேன், முத்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி பில்டப்பு காட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து எத்தனைக்கு காரணம் முத்துக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஆஃபீஸரே வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இது மாதிரி இருக்கிற முத்துக்கு அருண் மாதிரி இருக்கிறவன் நல்லவனுக்கு என்றைக்குமே அருண் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஆனால் முத்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக தான் நினைக்கிறான். ஆனால் அந்த அதே நல்ல குணத்துள்ள முத்துக்கும் மீனாவுக்குன்னு அருண் மாதிரியும் ரோஹிணி மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க ரொம்பவே குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து நல்லதே அல்ல. அருணும் முத்துவும் மீனாவும் என்றைக்குமே யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாதனால எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல விதமாகவே இருப்பாங்க. சிந்தாமணி வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றா. இத்தனையும் செய்யறதுக்கு காரணமே இருந்தது ரோகிணி தான் இதையெல்லாம் என்னை செய்ய சொன்னா, அதை போய் அவளை கேட்டுக்க அப்படின்னு சொல்லி கை காட்டி விட்டுட்டு போயிடுறா. முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே கோபம் வருது. இத்தனையும் நல்லவளாகவே நடிச்சுக்கிட்டு இந்த பார்லர் நமக்கு இப்படி ஒரு வினயம் பண்ணியிருக்குது, நம்ம அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன கெடுதல் செஞ்சோம், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் கேட்கறதுக்காக போகிறாங்க. போனோடனே நான் செய்யாத மாதிரியவே ரோகிணி ரொம்பவே பின்ட போடுவா. அதுக்கு சப்போர்ட்டாக மனோஜும் நிற்பான். ஆனால் இது ரொம்பவே ஆத்திரப்பட்ட மீனா ரோகிணியையும் மனோஜும் அடிக்க கட்டை தூக்கிட்டா. அது மண்டை உடச்சி மாங்காய்ச்சாறு காய்ச்சினா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.